இது கொடைக்கானல் பயணங்கள் 2.0. ஆமாங்க, எங்க வீட்டில் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு கிளப்பி விட்டாங்க. என்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஜாலி ஏதோ வெளியூர் போறோம்னு பார்த்தா மறுபடியும் கொடைக்கானல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, கொடைக்கானல் ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு, ஜிலிஜிலின்றது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நானும் கிளம்பி வந்துட்டேன். இது நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே வராந்தால இருந்து என் டேடி என்னை தூக்கி வச்சிருக்காங்க. அப்படியே என்னை கீழே விடணும், அப்படியே ஓடணும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழை ஆட்டிட்டு விட மாட்டிக்கிறாங்க. என்ன இது புது வேணும்டா, கொஞ்சம் நேரம் உனக்கு செட் ஆகணும், நான் கையில் வச்சுட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் ரோப் கட்டிட்டு நம்ம இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னை உடனே ரோப் கட்டி என்னை கூட்டிட்டு போங்க, நான் வெளியே ரூல் சுத்த கிளம்பணும், இந்த ஹோம் ஸ்டேவை சுற்றி பார்க்கணும். நான் துடிச்சு கேட்டுட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக குலுன்னு கிளைமேட்டே பாருங்க எப்படி இருக்குன்னு, அவ்வளோ ஜாலியாக ஜில்லுன்னு இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் தான். அப்புறம் ஒரு வழியா எனக்கு ரோப் கட்டி விட்டுட்டு இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவோட ஹாலுங்க. ஹால் நல்லா பெருசாக எனக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸோட விளையாட என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ஹாலை சுற்றி பார்த்தேன். அப்புறம் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தேன். வெளியே இருக்கிற அந்த மிஸ்டர் நல்லா சுற்றிட்டு, சரி இப்போ கதவை திறந்து விட்டுங்க, இப்போ வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கதவை திறங்க, ரூப் கதவை திறங்க. வெளியே வந்தாச்சு, ரோப்பை மாட்டியாச்சு. எப்படியோ நம்ம ஹாலை தாண்டி வாசலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியே எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரே ஆர்வமா இருக்கே. டாடி வாங்க டாடி, ஃபர்ஸ்ட் வெளியே, அதுக்கப்புறம் நம்ம ரூமு ஹாலனா சுத்தி பார்க்கலாம். வாங்க, ஹால் கதவை திறந்துட்டீங்களா? ஆஹா, சூப்பரா இருக்கே, வெளியே இவ்வளோ செடி இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. வாவ், எவ்வளோ செடி வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கே பிளசண்டா இருக்கே. நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. உடனே இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் வந்துருச்சு. கொடைக்கானலுக்கு இந்த செடிகள்லாம் பார்க்கவும், சரி கீழே இறங்கி போவோம், ஒரு செடியா பார்க்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது என்னடா இது? ஓ, கீழேயும் வேற ரூம் இருக்கா? சரி, நமக்கு இருக்கு, ரூம்க்கெல்லாம் மறுபடியும் போகக்கூடாது, அப்புறம் அடைச்சு போட்டுருவாங்க. நம்ம செடிக்கிட்ட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? மறுபடியும் கிளம்புறோமா? ஓ, ரூம்ல வைக்கிறதுக்கா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரூம்ல எடுத்து வைங்க, மறுபடியும் எங்கேயோ திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களோ பயந்துட்டேன் லக்கேஜை பார்த்துட்டு. இதுதான் என்ட்ரன்ஸா? என்ன எல்லா இடத்துலயும் ஒரே செடியா இருக்கு, பூவா இருக்கு. சரி, ஒரு யூட்டர்ன் அடிச்சு போவோம், இங்கிட்டு சுத்துவோம். நல்லா இருக்கு. இந்த கொடைக்கானல் வெயில்ல, அந்த குளிரோட வெயில்ல நடக்கிறது என்ன ஒரு சுகமா இருக்கு. என்ன வெளியே சவுண்டு கேட்குது, நம்ம இன்னும் ஏதோ நம்மளை கூப்பிடுது. சரி, ஃபர்ஸ்ட் இங்கே செடியை சுற்றுவோம், அதுக்கப்புறம் இங்கே ஏரியாவில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருக்கிற 4 நாள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடலாம். நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு. இது என்ன செடி? சரி, இருக்கட்டும். அப்புறம் செடி மேலே ஏறி குதிச்சு ஒரு ஆட்டத்தை போடுவோம். பயங்கரமா இருக்கே, வாக்கிங் போறதுக்கு சூப்பரான இடம் கிடைச்சிருச்சு. நம்ம என்ன வாசல்லே உட்காந்து வாக்கிங்கா தான் போகணும். ஏற மாட்டேன், மறுபடியும் நான் ரூம்க்கு ஏற மாட்டேன். வாங்க, வேற ஒரு கார்டன் சைடு போய் சுத்துவோம் வாங்க. ஆஹா, இந்த சைடு கார்டன் தான் சூப்பரா இருக்கு. இது என்ன செடி? ஏறுறேன், மேலே ஏறி உடைக்க கூடாதா கிளைய? ஹோம் ஸ்டேக்காரங்க திட்டுவாங்களா? ஜூஜோ, சாரி டாடி, நான் சும்மா வேடிக்கை மட்டும் மாத்திட்டு இருக்கேன், மேலெல்லாம் ஏறி உடைக்க மாட்டேன், நான் கொஞ்சம் குட் பாயாவே இருந்துக்கிறேன். நல்லா இருக்கு, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன இடம் இது? என்ன வண்டி இது? ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. சரி, நம்ம திருப்பி செடிங்க கிட்டேயே போகலாம், ஒரு ரவுண்ட் அடிப்போம். நடந்து டயர்டாவே ஆயிடுச்சு. காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன், கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்தேன். ஹோம் ஸ்டேவை நல்லா சுற்றிட்டு ரிலாக்ஸாக ரூமில் படுத்துட்டேன். என்ன ஒரு ஆட்டம், வாசலில் வாக்கிங்கா போய் டயர்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. Day 1 வீடியோ அவ்வளோதான். அடுத்த வாரம் நம்ம Day 2 வீடியோவில் நான் என்னென்ன சேட்டை பண்ணேன், என்னென்ன அட்டகாசம் பண்ணேங்கிறதெல்லாம் பார்க்கலாம். காத்துட்டு இருந்தேன் எனக்காக.